பட்டியல் வெளியேற்றன்ற பேச்சுக்கு எங்கள் சமூகத்தில் சுத்தமாக ஆதரவு கிடையாது. நான் அதை ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும். அவங்க கேட்டபடி டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த பட்டியல் வெளியேற்றன்ற பேச்சை ஆரம்பித்தார். முதல்ல ஆரம்பித்து 2 மாநாடு போட்டார். 2018, 19, 20களில் 2 மாநாடு போட்டார். 2021 டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னுடைய கட்சி சார்பாக 66 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி மொத்தமாக அவர் வாங்கி ஓட்டு 37,000. 66 தொகுதிகளில் 37,000 ஓட்டு வாங்கினார். அவர் ஒரு 6,000 சில்லற ஓட்டு வாங்கி படுதோல்வியை சந்தித்தார். இந்த தேர்தல் அரசியல் களத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கையின் நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய களம் தேர்தல் தான். தேர்தலில் படுதோல்வி அடைந்த டாக்டர் கிருஷ்ணசாமி பட்டியல் வெளியேற்றத்தின் பெயரை சொல்லி இன்னொருவர் அரசியல் பண்ணுகிறார். திருநெல்வேலியை சேர்ந்த திரு ஜான் பாண்டியன். இவர்கள் யாருக்குமே எங்கள் மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கும் கிடையாது. அப்போ பட்டியல் வெளியேற்றன்றது ஒரு பெரிய புரட்சிகர முழக்கம் மாதிரியும் அது வந்துச்சுன்னா பெரிய சீமான் சொல்கிறபடி அது ஒரு பெரிய ஒரு தமிழில் எழுச்சி மாதிரியும் அப்படியெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சென்னையிலேருந்து 2 பஸ்ஸில் ஆளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாட்ஸ்அப்லாம் நியூஸ் வருது. ஒரு பஸ் அனுப்புகிறோம், ஒரு கை செலவுக்கு 350 ரூபா பணம் கொடுக்குறோம், வாட்ஸ்அப்பில் செய்தி வருது. 2 பேர் தான் போகிறாங்களாம். ஒருவேளை டிரைவரும் கண்டக்டருமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவில் தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு இருக்குது. அது போக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கவின் ஜெய் கணேஷ் என்கிற அந்த வாலிப பையன் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கார். அந்த தம்பியோட அப்பா அவர் சொல்கிறாரு, நாளைக்கு மறுநாள் என் தலைவர் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி கை நீட்டி சொல்லார், என் தலைவர் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காருன்றார். அப்போ அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்கள் ஜெய் கணேஷோட அப்பாவை பாருங்கள், கவின் ஜெய் கணேஷோட அப்பாவை பாருங்கள். அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தின் கோரிக்கை யார் பேசுகிறான்னு பார்த்து அவர் நான் நாளைக்கு மறுநாள் எங்கள் அண்ணன் திரும்ப வராரு அப்படின்றார், எங்கள் அண்ணன் தலைவர் திரும்ப வராரு அப்படின்றாரு. இன்னைக்கு தான் திரும்ப எங்கள் போயிருக்காரு. நான் சாதியை நம்புறவன் கிடையாது. ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக நான் சொல்கிறேன், நான் பல்லர் சமூகத்தை சார்ந்தவன். திரும்ப பல்லர் சமூகம் இல்லை, பறையர் சமூகம். ஆனால் எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் அண்ணன் திரும்ப எங்கள் தலைவர் திரும்ப நாளைக்கு வரான்றாரு. நேற்று ஜான் பாண்டியன் போயிருக்காரு, இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி போயிருக்காரு. ஆனால் எங்கள் சமூகத்தில் பாதிக்கப்படும் போது எங்கள் மக்கள் யாரை தலைவராக கூப்பிட்றாங்க? திரும்ப தலைவராக கூப்பிட்றாங்க. ஏன் கூப்பிட்றாங்க? திரும்ப அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இந்த மக்களுடைய குரலை திரும்ப எதிரொலிக்காரு. அதனால திரும்ப தர்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம், இந்த வெங்காயம் இதெல்லாம் எங்கள் சமூகத்தில் ஒரு பொருட்டே கிடையாது. தமிழ்நாட்டில் எண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5,000 பேர் 10,000 பேர் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உருட்டிகிட்டு இருப்பானுங்க. எவனுக்கும் தேர்தல் களத்தில் நின்று பட்டியல் வெளியீட்டின் பெயரால் இது பட்டியல் வெளியேற்றம் நடந்தால் அப்படி நடந்தும் இப்படி நடந்துடும் எவனையாச்சும் விவாதத்துக்கு வர சொல்லுங்க, ஒருத்தனும் வரமாட்டான். எந்த டிவிக்காரனும் இவங்களை சீன்றதே கிடையாது. சொல்லப்போனால் அரசியலில் பெரிய எழுச்சியாக இருந்த அந்த 95க்கு அப்புறம் ஏற்பட்ட எழுச்சியை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் எங்கள் சமூகத்தில் ஊடுருவி சில பேரை தங்களுடைய கைக்கூலிகளாக மாற்றி இது மாதிரியான பிரச்சாரங்களை செய்து பட்டியல் விட்டு மாற்றுறேன் பேரை மாற்றுறாங்க. 7 உட்பிரிவு ஒன்றா சேர்த்து ஒரே பேரை மாற்றுறாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. 7 உட்பிரிவு ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு பேர் வைக்கலாம். ஆனால் 7 உட்பிரிவு பேரை அழிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? சட்டப்படி அது தவறு. அதுக்காக அண்ணன் வழக்கு போகிறேன்னு இருக்காரு. வழக்கு நடத்துவோம். அந்த வழக்கை அது எப்படி தவறுனா கலைஞர் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. அருந்ததியர்கள் இதே மாதிரி 7 உட்பிரிவு. அந்த 7 உட்பிரிவுகளுக்கும் அருந்ததியர்ன்ற ஒரு அரசாணை அவர் கொடுத்தார். நீங்கள் விரும்புனா நீங்கள் அருந்ததியர்னு சான்றிதழ் வாங்கிக்கலாம், நீங்கள் விரும்புனா பகடைன்னு சான்றிதழ் வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் விரும்புனா பல்லன்னு சான்றிதழ் வாங்க முடியாது. நான் அசிங்கமான ஒரு பேரான தேவேந்திரோட வேளாறுன்ற பேர் தான் நான் வாங்கி ஆகணும். அதனால் நான் வாங்கலை இன்றைக்கி வரைக்கும். அது அசிங்கமாக தான் நாங்கள் கருதுவோம். எங்கள் மக்கள் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது. உட்சாதி பிரிவுகள் இது 7 சாதியை நீங்கள் ஒன்றா சேர்க்குறது. 7 சாதியை ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு பேரில் விருப்பப்பட்டா வாங்கலான்னு கலைஞர் ஜனநாயகவாதி அவர் செஞ்சார். மோடி ஜனநாயகவாதி கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம். அவர்களால் தூண்டி விடப்பட்டவர்களின் கோரிக்கை தான் இந்த கோரிக்கை. பட்டியல் வெளியேற்றம் என்பதை நான் சவாலாக விடுகிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு சவாலாக விடுறேன். அண்ணன் 2 மாநாடு நடத்தினாங்க. பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக மாநாடு நடத்தி அந்த மாநாடு வெற்றி பெற்றது. அந்த மாநாட்டில் கடுமையான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றோம். அந்த செய்திகள் எல்லாம் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பட்டியல் வெளியேற்றம் என்ற பேச்சுக்கு மக்கள்கிட்ட ஆதரவே கிடையாது. இப்பவும் நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் காலத்தில் நான் சவால் விடுறேன். திரு ஜான் பாண்டியனோ திரு கிருஷ்ணசாமியோ இல்லை இன்னும் பிற இந்த பட்டியல் வெளியேற்றம் பேசுகிற இந்த அவுடேட்டடான இந்த தலைவர்களோ பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையின் பெயரில் நான் சவால் விடுறேன். நான் திருநெல்வேலிக்காக நான் சவால் விடுறேன். நெல்லை தொகுதியில் ஜான் பாண்டியன் நெல்லை தான். நெல்லை தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு பார்த்தா நீ வாங்கி காட்டு. நீ சொல்கிற பட்டியல் வெளியேற்றத்தை மக்கள் ஆதரிக்க நான் சொல்கிறேன். சுற்றி கிராமங்களில் பலர்கள் இருக்காங்க. 10,000 ஓட்டு நீ வாங்கி காட்டு. நான் சவால் விடுறேன். நீ பெரிய தலைவர் தானே. ஜான் பாண்டியன் அப்படி இருக்கட்டும். கிருஷ்ணசாமி ஓட்டப்பிரகாரம் தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு பட்டியல் வெளியேற்றத்தின் பெயரால் பட்டியல் வெளியேற்றம் மட்டும் செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் என்ற சொல்லி இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு கோரிக்கை எங்கள் மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது. அப்படின்னா எங்கள் மக்களுக்கு என்னன்னே தெரியாது. எங்கள் மக்கள் இந்த சமூக இழிவிலிருந்து வெளியே வாழணும்னு நினைக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது இந்த 4 பேர் இப்படி சொல்றதுனால சில பேர் அதை ஆதரிக்காங்க, அவ்வளோதான். அதனால் தமிழ்நாடு அரசும் இந்த பட்டியல் வெளியிட்டம் பேசுகிற சில அரசு ஊழியர்கள் பட்டியல் வெளியிட்டம் பேசுகிறாங்க. இப்போ சீமான் போட்டிருக்க அந்த கூட்டத்தில் கூட
ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற தேவேந்திர குல அரசு ஊழியர்கள் போட்டிருக்கான். இந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு என்ன பட்டியல் வெளியிட வேண்டி கிடக்கு? ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் பென்ஷன் வெளியிடுற கேட்கலாம். எனக்கு பென்ஷன் வேண்டாம், இந்த எஸ்சியில் நான் பார்த்த வேலை எனக்கு ரொம்ப இழிவாக இருக்குது, அதனால் எனக்கு பென்ஷன் வேண்டாம், நான் பென்ஷன் ஒப்படைக்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு ஒரு சவால் விடுங்க. நீங்கள் அந்த கூட்டத்துக்கு தான் சீமான் போயிட்டு இருக்காரு. சீமான் ஒரு சராசரி அரசியல்வாதியோட மோசமான அரசியல்வாதி. எப்பவும் இளவு நடக்கும் போதெல்லாம் சீமான் அரசியல் பண்ணுவார். இன்னைக்கு ஜெய் கணேஷ் செத்து போயிருக்கான், எங்கள் வீட்டில் நாங்கள் துக்கம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம், இவன் 2ஆம் தேதி கூட்டம் போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு என்ன தெரியும் சீமானுக்கு? அவுட் ஆஃப் பேக்வர்ட் காஸ்ட்னு சொன்னவன். ஓபிசினா என்னடான்னு உங்கள் பத்திரிகையாளர் ஒரு கூட்டத்தில் கேட்காங்க. 3-4 வீடியோ இருக்குது யூடியூப்ல. நான் சீமானை பற்றி விமர்சனம் எதுக்குமே ஆதாரம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஓபிசினா என்னன்னு சீமானை கேட்கும்போது அவுட் ஆஃப் பேக்வர்ட் காஸ்ட் அப்படிங்கிறான் சீமான். இந்த அளவில் தான் சீமானோட அடிப்படை அறிவு, சமூக அறிவு இருக்குது. சீமானுக்கு எதை பற்றி எதுவும் தெரியாது. வாட்ஸ்அப்பில் படிக்கிறவர் அவர், அவ்வளோதான். ஈழத்தை பற்றியும் சீமானுக்கு தெரியாது. நாங்கள் ஈழத்துக்காக நின்றவர்கள். சீமான் 2009 தான் வந்தாருங்க ஈழ அரசியலுக்கு. போர் முடிஞ்ச பிறகு புலிகளே இல்லைன்னு ஆன பிறகு தான் சீமான் அரசியல் வர்றாரு, ஈழ அரசியல் பேசுறாரு. பிணங்களின் மீது அரசியல் செய்கிறார் சீமான். இப்பொழுதும் எங்கள் பல்லர்கள் கொலை செய்யப்பட்ட போது அந்த பிணங்களின் மீது தான் சீமான் அரசியல் செய்கிறார். தீபக் கொலை செய்யப்பட்ட போது சீமான் என்ன செய்தார்? தீபக்கை கொலை செய்தவர்கள் சீமான் சாதிக்காரர்கள் தான். அந்த கொலை செய்தார்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது அவர்களோடு நட்பு பாராட்டுகிறவர் சீமான். சீமான் உண்மையிலேயே தேவேந்திர குல மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாருன்னா தென் மாவட்டங்களில் 2 குழுக்களாக பிரிஞ்சு மோதி கொண்டு இருக்கிற நாடார் சமூக மக்கள் ஒரு பிரிவு, நாடார்களோடு எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது, இவர்களில் ஒரு பிரிவு மோதி கொண்டு இருக்கிற இந்த சமூகங்களுக்கிடையே இணக்கத்தை உருவாக்குவதற்கு சீமானால் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தால் சீமானுக்கு அப்படி ஒரு நோக்கமே கிடையாது. அவர்களோடு நல்ல நட்பிலே இருக்கிறார். ஆனால் பட்டியல் விட்டு எங்களை வெளியேற்றுவேன் என்று இன்றைக்கு கூட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு 4 பேர் போவான். நான் கூட்டமே வராதுலாம் நான் சொல்லலை. ஏன்னா எங்கள் மக்கள் இந்த சமூக இழிவிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது எங்களால் செய்ய முடியுமான்னு பார்க்காங்க, அதுக்கு இதை பார்க்குறாங்க. ஆனால் பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே அறவே ஆதரவு கிடையாது. நம்ம அண்ணன் பொன்முருகேசன் போட்ட 2 மாநாடுகள் அதுக்கு சாட்சி. அந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்த மக்கள் சாட்சி. நாங்கள் மாநாடு போட்டோம்னா இது பெரிய எழுச்சிகரமான விஷயமா இருந்தால் நாங்கள் மாநாடே போட்டிருக்க முடியாது, நாங்கள் மாநாடே நடத்திருக்க முடியாது. திருச்சியில் அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கும், திண்டுக்கல்ல கூட்டம் போட்டார் அங்கேயும் எதிர்ப்பு வந்திருக்கும், கரூரில் போட்டார் அங்கேயும் எதிர்ப்பு வந்து, எந்த எதிர்ப்பும் கிடையாது. பட்டியல் வெளியிட்டம் பற்றி நாங்கள் பேசும்போது மக்கள் அது என்னன்னு கேட்குறாங்க. பட்டியல் வெளியிட்டமே வேண்டாண்டா, முட்டாள்தனமான கோரிக்கைடாது. பொது வெளியில் சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து. எல்லாரும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லும் போது நான் மட்டும் இடஒதுக்கீடு வேண்டாம், 3% இருக்கிற ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு 10% இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கு. அப்போ பார்ப்பனர்களுக்கு பட்டியல் உள்ளேற்றம், பல்லனுக்கு பட்டியல் வெளியேற்றமா? என்ன இவங்க அரசியல் பேசுறாங்க? நீங்க இந்த பட்டியல் வெளியிட்டம் பேசுற யாருமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் கிடையாது. முதல்ல அது பத்திரிகையாளர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. நாங்கள் ஏதோ பொது அரசியலிருந்து நாங்கள் விலகி நிற்கிற மாதிரியும் இந்த அரசுகளுக்கு இது மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போ அரசு ஊழியர்கள் சில பேர் பட்டியல் வெளியேற்ற பேரில் கூட்டம் நடத்துறவனுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்கான், பணம் கொடுத்துட்டு இருக்கான். செக்ரட்டரியேட்டில் ஒரு 100 பேர் இருக்கான், அதில் ஒரு 50 பேர் இந்த பட்டியல் வெளியிட்ட கோஷ்டிக்கு ஆதரவாக இருக்காங்க. அந்த 50 பேர் நாங்கள் லிஸ்ட்டு அரசுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த 50 பேர் மேலே அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எஸ்சி பட்டியலில் நீ பரிச்சை எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டு இடஒதுக்கீடு வேண்டாம் இன்னொருத்தனுக்கு எடுத்துட்டு இருந்தால் நீ முதல்ல வேலையை ராஜினா பண்ணு. அப்போ அதுக்கான ப்ரொவிஷனை அரசு உண்டாக்கணும். ஒரு செக்ரட்டரியேட்லையோ இல்லை ஒவ்வொரு கலெக்டரேட்லையும் ஒரு ஒரு டேபிளை போட்டு ஒரு சேரை போட்டு ஒரு தாசில்தார் லெவலில் ஒருத்தர் போட்டு யாருக்கெல்லாம் பட்டியல் வெளியிட்ட வேணுமோ அவங்களாம் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 பேர் வரமாட்டான். இதுதான் பட்டியல் வெளியிட்டத்தின் லட்சணம். ஆக பட்டியல் வெளியிட்டம் பேசுகிறவர்கள் தெம்பிருந்தால் தேர்தல் களத்தில் அதை நிரூபித்து காட்டட்டும். அப்படி ஒரு கோரிக்கையே கிடையாது. பட்டியல் வெளியேற்றத்தை அண்ணன் பொன்முருகேசன் தலைமையிலே நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறோம். அதற்காக நாங்கள் வழக்காடு மன்றத்துக்கு செல்வோம், உயர்நீதிமன்றத்துக்கு செல்வோம், உச்சநீதிமன்றத்துக்கு செல்வோம். மோடி RSS தூண்டிவிட்ட இந்த விவகாரத்தில் நாங்கள் மோடியும் RSSையும் இந்த களத்தில் நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம். எங்கள் மக்கள் இவர்கள் நினைப்பது போல நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று கோஷம் போட்டால் விசிலடிக்கிற சில பேர் இருப்பார்கள். ஆனால் இது ஒரு கந்தக கிடங்கு. அதை நாங்கள் 95 கலவரத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதை மீண்டும் செய்து இந்த மண்ணில் ஒரு கலவர சூழலை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நமக்கு வாய்த்த ஒரு பெரிய சாபக்கேடு, இந்த நாட்டின் பிரதமரே வந்து ஒரு சாதி உசுப்பேத்தி மேடல் பேசுவார். நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன். இன்னைக்கு தேவேந்திரன் ஒருத்தர் செத்து கிடக்கான். நரேந்திரன் எங்கே போனார்? வேர் இஸ் மோடி? வேர் இஸ் மோடி? கிடையாது. மோடி வரமாட்டார். மோடி நாடக நடிகர், அவ்வளோதான். அவர் பாராளுமன்றத்துக்கே வரமாட்டார். மக்கள் மன்றத்துக்கு இப்படி வருவார், மேடைகளில் பேசுவார். பல முறை சொல்லிவிட்டார், 10 நிமிடம் 20 நிமிடம் நான் தேவேந்திர குல வேளாளர், நீ சொல்லாட்டாலும் எங்களுக்கு பெருமை இருக்கு, நான் தேவேந்திர குல வேளாளர், அது இது உங்களுக்கு 10 நிமிஷம் பேசினா வச்சேன். என்ன இதெல்லாம்? இந்த நாட்டில் என்ன நடக்கு? பத்திரிகையாளர் தான் எங்களுக்கு துணை இருக்கணும். உங்களை நம்பி தான் இந்த பிரஸ் மீட் அண்ணன் நடத்துகிறாரு. நாங்கள் அவர் தலைமையில் பட்டியல் வெளியிட்டதை மிக கடுமையாக எதிர்க்கும் என்பதை தேவேந்திர குல சமுதாய அரசியல் தலைவர்களுக்கும் சொல்லிக்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிக்கிறேன், பொதுமக்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் தளபதி அவருடைய அரசு வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை ஏதோ
லட்சக்கணக்கான பேர் கேட்காங்கன்ற மாதிரிலாம் தயவுசெய்து நீங்கள் நம்பாதீங்க. அப்படி ஒரு பேச்சே கிடையாது. அதனால் இதில் துணிகரமாக பட்டியலை பாதுகாப்பதற்கு இந்த அரசு, எங்கள் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு இந்த அரசு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரஸ் மீட்டின் நோக்கம். தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை கருத்தில் கொண்டு எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.